ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜிராஃபி வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டி ஷாப்பிங் ஆப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிராஃபி வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க, எல்லோ கலர். அதுக்கப்புறம் கிராஃப்ட் பேப்பர் ஒரு 4-5 பேப்பர் எடுத்துக்கோங்க, ப்ரௌன் கலர். அண்டு க்ளூ, சிசர். இது மட்டும்தாங்க இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பாடி ஷேப் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கிராஃப்ட் பேப்பரை வச்சு ஒரு ஓவல் ஷேப்பு, இந்த மாதிரி கொஞ்சம் அன்னிவனாக ரவுண்டு சர்க்கிள் அந்த மாதிரி எல்லா ஷேப்புமே மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளூ போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒட்டி விட்டுட்டேன். சரிங்களா, நடுவில் சென்டர் மட்டும் கொஞ்சம் விடல, கழுத்துக்காக கட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் வந்து இது கழுத்துக்கு கீழே இருக்கிற பார்ட்டை ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு, மாஸ்க்குனால் ஃபேஸ்க்கு போடுற மாதிரி இல்லைங்க, மேலே நம்ம அந்த கழுத்துக்கு மேலே வைக்கிற மாதிரி சொல்லிவிட்டு சார்ட்டை வந்து கொஞ்சம் அவனோட ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ இவ்வளோ பெருசு இருந்தால் நல்லா இருக்க சொல்லிட்டு தேவையான அளவு மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். பென்சிலில் வந்து ஃபேஸை மட்டும் ட்ரா பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கிராஃப்ட் பேப்பரை வச்சு என்ன பண்ணேன், ப்ரௌன் கலர் மட்டும் ஒட்டி விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது ஸ்கெட்ச் வச்சு வந்து பிளாக் கலர் அவுட்லைனும் ப்ளஸ் வந்து ப்ரௌன் கலர் வந்து உள்ளே அந்த டாட் மாதிரியும் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நீளமான கழுத்து இருக்கு இல்லைங்களா, அதை செய்யலான்னு சொல்லிவிட்டு பேலன்ஸ் சார்ட் பேப்பர் இருந்ததுங்க. அதை என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, தம்பியோட தலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பேக் சைட் பாருங்கள் ஒரு வி ஷேப் விட்டு, ஓகேங்களா, அது கீழே மேலே வந்து லாக் பண்ணிவிட்டேன், ஓகேங்களா, பின் பண்ணிவிட்டு ஸோ க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வச்சோம் அப்படின்னா கீழே விழுந்துடும் அப்படிங்கிறதுக்காக சார்ட் பேப்பர் பாருங்கள் இந்த சைஸில் கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணியிருந்தேன். அந்த பேப்பர் வச்சு என்ன பண்ணுறேன், க்ளூ போட்டு பேக் சைடு வந்து அதை பேக் பண்ண போகிறேன். ஸோ மேலே ஒரு பேட்சும் கீழே ஒரு பேட்சும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த டாட் அந்த இது எல்லாமே நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா கிராஃப்ட் பேப்பர் வச்சு, ஸோ அதை வச்சு வந்து ஃபுல்லாக ஒட்டி எடுத்துட்டுங்க. இந்த பாடி அதுக்கப்புறம் மேலே அதோட கழுத்து 2 பார்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேர்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், பட் அது வந்து கட் பண்ணல, அந்த இதை இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஷேப் மட்டும் அது கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஏன்னா சார்ட்டுங்கிறதால சீக்கிரம் வந்து கிழிஞ்சிரும், ஓகேங்களா. குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து விடும்போதும் இந்த மாதிரி சார்ட்டில் தெர்மாக்கோலில் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ணி இந்த ஷேப் மட்டும் எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் வந்து மேலே அந்த தலை கொம்பு அதுக்கெலாம் வந்து பிளாக் கலர் அடித்து ஃபில் பண்ணோம். கண்ணுக்கு எல்லாமே வந்து பிளாக் கலர் கலரிங் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஃபேஸோட அவுட்லைனும் வந்து பிளாக் கலர்னு கொடுத்து ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நம்ம அந்த ஷோல்டர் கீழே போடுற மாதிரியும் ப்ளஸ் நெக்கு அதுக்கப்புறம் வந்து ஹெட்டு, இது 3ஐயும் வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக ஐடியாஸ் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.